நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஹாலிவுட் த்ரில்லர் மூவி கிரைம் சீன் நிறைய பார்த்திருப்போம். ஹாலிவுட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தனை கொடூரமா கொல்ற மாதிரியும் ஒரு விலங்குகளை வந்து கொடூர முறையில வேட்டையாடுற மாதிரி பல சீன்களை வந்து உருவாக்கி இருப்பாங்க, காட்டியிருப்பாங்க. அது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு தித்தரிப்பு ஒரு செயற்கையா உருவாக்கப்பட்ட ஒரு வீடியோன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். பட் அதை பார்க்கும்போது நம்மளே அறியாம நமக்கு வந்து ஒரு பயமோ ஒரு கலக்கம் கண்டிப்பா தோன்றும். பட் இதே விட கொடூரமான ஒரு சம்பவம் ரியாலிட்டியில நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்களால நம்ப முடியுதா? எஸ் கைஸ், ஒட்டுமொத்த கேரளாவே ஒழுக்குன ஒரு சம்பவம். அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பேச போறோம். கிட்டத்தட்ட நரைப்படி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கப்பட்ட ஒரு பெண் கொடூரமான முறையில வந்து பாத்தீங்கன்னா சித்திரவதை பண்ணி சாகடிக்கப்பட்ட ஒரு சம்பவத்தை பத்தி இந்த வீடியோல பேச போறோம். இந்த வீடியோ பேசி முடிக்கும் போது உங்களுக்கே தோணும், இப்படி ஒரு சைக்கோ கண்டிப்பா இருக்க முடியுமானா? எஸ், அதுதான் உண்மை, இருக்கதான் செய்யறாங்க. இப்படிப்பட்ட சைக்கோக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியல. இந்த வீடியோ நானே ஃபர்ஸ்ட் படிக்கும்போது என்னையே அறியாம சில இடத்துல கண் கலங்கிட்டு சொல்ல முடியும். ஓகே, வாங்க நம்ம டேரக்டா நம்ம வீடியோக்குள்ள போலாம். போன வாழ்க்கையும் சரி, இழந்து போன இளமையும் கண்டிப்பா வந்து மீட்டெடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு நிதர்சனமான உண்மை. பட் அதையும் மீறி மூட நம்பிக்கை கொண்டு இதெல்லாம் பண்ணா கண்டிப்பா எனக்கு இளமை திரும்பும், இதெல்லாம் பண்ணா நான் கண்டிப்பா நான் கோடீஸ்வரன் ஆவேன் அப்படின்னு நம்ம வந்து எல்லாத்துக்குமே நார்மலா வந்து எல்லாத்துக்குமே தெரியும் இதெல்லாம் நடவாத ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது முடியும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணப்பட்ட ஒரு சம்பவம் அப்படின்னு தான் கண்டிப்பா சொல்லணும். கேரளால கொச்சியில செப்டம்பர் 17ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் போயிட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்குறான். அது என்ன கம்ப்ளைண்ட்? இந்த மாதிரி எங்க அம்மாவை காணும், அவங்க அம்மாவோட பேர் வந்து பாத்தீங்கன்னா பத்மா. இந்த மாதிரி எங்க அம்மா வந்து 2 நாள் எங்க அம்மாவை காணும், எப்பயும் போல வேலைக்கு போனாங்க, திடீர்னு பாத்தீங்கன்னா வரவே கிடையாது. செப்டம்பர் 27ஆம் தேதி வந்து ஒரு நார்மலா கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. எப்பயும் போல வந்து பர்டிகுலர் ஒரு கம்ப்ளைண்டா வந்து போலீஸ்காரங்க வந்து பதிவு பண்றாங்க. சரி, ஓகே, ஏன்னா அவங்களுக்கு வர 1000 கம்ப்ளைண்ட்ல பட் இதுவும் ஒண்ணு. ஆனா அவங்களுக்கு தெரியாது இந்த ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ஒட்டுமொத்த கேரளா சிஸ்டம் உள்ளுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமா அந்த இடத்துல யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். என்ன நடக்குதுன்னா, அந்த கம்ப்ளைண்ட பதிவு பண்ணிட்டு ஓகே நம்ம என்கொயரி ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பத்மா எப்படி விசாரணை ஸ்டார்ட் பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் லாஸ்டா அவங்க மொபைல் எங்கே ஆஃப் ஆச்சு அந்த சொல்லி அந்த 8 பர்டிகுலர் இதை சேஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 கிலோமீட்டர் அவங்க ஒர்க் பண்ற இடத்துல இருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தாண்டி கொள்ளாடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் ஏரியால பாத்தீங்கன்னா மொபைல் வந்து ஆஃப் ஆயிருக்கு. ஆஃப் ஆனதுக்கு அப்புறமா அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா, ஒரு பெரிய ஒரு பேக்ரவுண்ட் வசதியே இல்லாத ஒரு ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான். அவங்க ஒர்க் பண்ற இடம், போற வர ஆபீஸ், ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸெட்ரா எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா விசாரணை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி விசாரணை ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு லாட்டரி சீட் வாங்கி வித்து அதுல வர வருமானத்தை தான் அந்த ஃபேமிலி குடும்பத்தை வந்து ரன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்க ஒர்க் பண்ற ஆபீஸ்ல கம்பெனி இந்த வாங்குற இடம், விற்கிற இடம், வாங்கணும் பர்சன் எக்ஸெட்ரா எல்லாத்துலயும் போய் கேட்கும்போது அவங்களுக்கு ஒரே ஒரு நியூஸ் மட்டும் கிடைக்குது போலீஸ்காரங்க. என்ன நியூஸ் அப்படின்னா, எங்க ஆபீஸ்க்கு ஒருத்தர் வருவாரு, சபின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவாரு, எங்களை எல்லாம் கூப்பிட்டு வந்து பேசுவாரு. அவர் என்ன பேசினார் அப்படின்னா, இந்த மாதிரி நாங்க வந்து ஒரு சின்னதா ஒரு பிலிம் எடுக்கிறோம், ஒரு மூவிஸ் எடுக்கிறோம், ஷார்ட் பிலிம் எடுக்கிறோம், அதுல நீ அது என்னன்னா பான் மூவிஸ் அதை எடுக்கிறோம், நீங்க அதுல ஆக்ட் பண்ணணும், ஆக்ட் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 lakh rupees தரோம், 10 லட்சம் ரூபாய் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெண்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சபி வந்து போய் பேசியிருக்காரு. அதுக்கு ஒரு சில பேரு வேணான்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரிதான் பத்மா அம்மா கூப்பிட்டு தனியா பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. உடனே என்ன பண்றாங்க, பட் இதுக்கும் அந்த அம்மா காணா போனது கண்டிப்பா ஒரு லிங்க் இருக்குன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க டெஸ்ட் பண்றாங்க. அந்த சபியை வந்து கண்டுபிடிச்சு வீட்டுல போய் அரெஸ்ட் பண்ணி இது போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு என்கொயரி ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க பாணியில் விசாரணை ஸ்டார்ட் பண்ணும்போது பத்மா அம்மாக்கு என்ன ஆச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரர் கேட்கும்போது எல்லா உண்மையும் சொல்லும் போது அவங்களே ஷாக் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பட் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த சபி வந்து பாத்தீங்கன்னா 2 பேரை வந்து பாத்தீங்கன்னா ரெஃபர் பண்றாங்க. முகமது சிங், லைலா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். அந்த முகமது சிங்குக்கு வந்து லைலா வந்து பாத்தீங்கன்னா 2வது ஒய்ஃப். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. இவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கொள்ளடம் அப்படின்னு சொல்லிட்டு பர்டிகுலர் ஏரியால வந்து ஆயில் மஜாஜ் வந்து பண்ணி பிசினஸ் நடத்திட்டு வராங்க. இவங்க அப்பாவும் அதே தொழில் தான் பூர்வீகமா கொண்டு இவங்க தொழில் பண்ணிருக்காங்க. பட் இந்த முகமது சிங்குக்கு வந்து ரொம்ப நாள ஒரு ஆசை. என்ன ஆசை அப்படி கேட்டா, நான் எப்படியாவது வந்து இளமையாகணும், கோடீஸ்வரன் ஆகணும். லைலாவுக்கும் பாத்தீங்கன்னா பணம் நிறைய சம்பாதிக்கணும், நம்ம தான் லட்சாதிபதி ஆகணும்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு 2 பேருக்குமே ரொம்ப நாளா இந்த ஒரு ஆசை ஒண்ணு இருந்ததா சொல்லப்படுது. இப்ப அந்த சபிக், அந்த லைலா இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அந்த சபிக் எப்படி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சின்ன ஒரு மாதிரி சொல்றேன். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா சபிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீதேவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஸ்புக் அக்கௌண்ட், பேக் அக்கௌண்ட் வச்சு யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த பேக் அக்கௌண்ட்டை நம்பி இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நான் சொன்னதுங்களா லைலா, இவங்க வந்து பாத்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணிருக்காங்க. கான்டாக்ட்னா நார்மலா வந்து லைலா கிடையாது, இந்த சிங் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா கான்டாக்ட் பண்ணி பேசியிருக்கான். ஆக்சுவலா பொண்ணு நினைச்சுதான் பேசியிருக்கான். ஸ்ரீதேவி வந்து ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கான். நாளடைவில் வந்து பாத்தீங்கன்னா இவங்க சும்மா நார்மல் பழக்கம், நட்பா மாறுது, காதலா மாறுது அப்படின்னு சொல்லிட்டு தரப்படுது. தன்னுடைய பர்சனல் விஷயங்கள் நிறைய விஷயங்களை பாத்தீங்கன்னா இவன் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். ஷேர் பண்ணும்போது இந்த சபிக்கு வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறான்.
லைலான்னு உங்க ஹஸ்பண்ட் இருக்காங்க, குடும்ப ஃபேமிலி இருந்தா இதான் பிசினஸ் பண்றாங்க, பல விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. இதுல கவர் பண்ணிட்டு குறைகள் நிறைகள் சொல்லும் போது பாத்தீங்கன்னா அந்த லைலா ஃபேமிலி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி எங்களுக்கு இளமை திரும்பணும், நாங்க நிறைய பணம் சம்பாதிக்கணும், ஒரு லட்சாதிபதி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இப்ப இதுக்கு வந்து இந்த சபிக்கு என்ன பண்றாங்கன்னா, எனக்கு ஒரு சாமியார் தெரியும், அதாவது சபிக்கு சொல்ற பாருங்க, ஸ்ரீதேவின்னு ஒரு பேக் அக்கௌண்ட்ல போய் கான்டாக்ட் பண்ணாங்க தெரியுங்களா, அவன் என்ன பண்றான், இந்த மாதிரி எனக்கு ஒரு சாமியார் தெரியும், அந்த சாமியாரோட கான்டாக்ட் கொடுக்குறேன், அவரை கான்டாக்ட் பண்ணுங்க, அவர் கண்டிப்பா உங்க ஒரு மிகப்பெரிய சக்தி படைத்த சாமியார், உங்களுடைய ஆசைகளை கண்டிப்பா பூர்த்தி பண்ணுவார்னு சொல்லிட்டு ஒரு கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம். அதே மாதிரி இந்த இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்ன பண்றாங்க, அந்த சாமியார் கான்டாக்ட் பண்றாங்க. அந்த சாமியார் வந்து உங்க வீட்டுக்கு வரும்னு சொல்லி நிறைய வீட்டுக்கு போறாரு. இங்கதான் ட்விஸ்ட், அந்த சபிக்கும் அந்த சாமியாரும் வேற வேற கிடையாது, ரெண்டுமே ஒரே ஆளு தான். பட் இந்த லைலா ஃபேமிலிக்கு அவங்களுக்கு தெரியவே தெரியாது, ரெண்டும் வேற ஆளு தான் அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வீட்டுக்கு போகும்போது அச்சல் ஒரு சாமியார் மாதிரியே வேஷம் போட்டு வீட்டுக்கு போறான். அந்த சாமியாரோட பேரை என்னன்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வைக்கிறான். அறிமுகப்படுத்தின ரஷீத்தும் முகமது ரஃபிக்கும் வேற வேற கிடையாது, ரெண்டு பேரும் ஒரே ஆளு தான். பட் இந்த லைலா ஃபேமிலிக்கு தெரியவே தெரியாது. இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இவன் போயிட்டு வீட்டை பாக்குறான். அந்த சாமியார் வீட்டை பார்த்துட்டு, உங்க வீட்டுல வந்து தோசை இருக்கு, அந்த தோசத்தை வந்து போக்கிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து லட்சாதிபதி ஆயிடலாம், அதே மாதிரி நீ வந்து இளமை திரும்பிடலாம், ரெண்டுமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். உங்க தோசத்தை போக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பரிகாரம் ஒன்று பண்ணணும். பரிகாரம் மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நைட்ல நீங்க பூஜை பண்ணணும். பூஜை பண்ணும்போது உங்க ஒய்ஃப் லைலாவோட பாத்தீங்கன்னா நான் தனிமையில இருக்கணும், உல்லாசமா இருக்கணும். பட் அதை நீங்க பண்ணணும். இதை எவனாவது சொல்லும் போது நல்ல புத்தி உள்ள மனசுல இருந்து செருப்பை கழட்டி அடிச்சிருப்பான். பட் இவனுக்கு இருந்த அந்த ஆசை, பேராசை, ஒரு மூட நம்பிக்கையில என்ன பண்றான், எனக்கு எது பரவாயில்ல, இது பிரச்சனையே கிடையாது, நான் வந்து இளமையை திரும்பணும், இந்த ஃபேமிலி லட்சாதிபதியா மாறணும்னு சொல்லிட்டு இந்த விஷயத்துக்கு அவன் அப்செட் பண்றான். பட் அப்ப தெரியாது. அப்ப சாமியார் என்ன சொல்றான், அதுக்கு ஒரு நரபலியும் கொடுக்கணும், நரபலி யாரை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்னைக்கு பர்டிகுலர் ஒரு ஆளை கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இதுக்கு வந்து அவங்க லைலாவோட குடும்பம் ஒத்துக்கிறது. அதே மாதிரி வந்து பரிகாரம் நடக்குது, பூஜை பண்றான். இவன் வந்து பாத்தீங்கன்னா லைலாவோட வந்து பாத்தீங்கன்னா உல்லாசமா இருக்கான். முடிஞ்சதுக்கு அப்புறம் இவன் ஒரு பர்டிகுலர் பொண்ணை வந்து அழைச்சிட்டு வரான். யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ரபின்னு சொல்லிட்டு ரஷீத்னு சொல்லிட்டு பேக் சாமியார், ரெண்டு பேரும் ஒரே ஆளு நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா, இவன் ஒரு பொண்ணை வந்து அசைச்சு வந்து அன்னைக்கு வந்து நரபலி கொடுக்குறாங்க. அந்த நரபலி கொடுக்கப்பட்ட பெண்ணோட பேர் ரோசினி. வயது பாத்தீங்கன்னா 44 ஆகுது. அந்த பெண்ணை அழைச்சிட்டு வந்து நரபலி வந்து கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி பூஜைலாம் நடந்ததுக்கு அப்புறம் நரபலி கொடுத்துட்டு உடம்புல துண்டு துண்டா வெட்டி அதே இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு குழி மாதிரி தோண்டி எல்லாத்தையும் புதைச்சு சமாதி பண்ணிடுறாங்க. பண்ணதுக்கு அப்புறம் வந்து அந்த சாமியார் என்ன பண்றான், அந்த உங்களுக்கு வந்து இதுக்கு வாழ்க்கையில வசந்த காலம் தான், நீனும் கொலை சீக்கிரத்தை இளமை திரும்பிடுவ, வருமானம் எங்கிருந்து வருதுன்னு சொல்ல முடியாது, ஓன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறான். நாட்கள் பல கலந்து கொண்டு 1 மாசம் ஆகுது. 1 மாசம் ஆனதுக்கு அப்புறம் இந்த லைலா ஃபேமிலிக்கு வந்து ஒண்ணுமே புரியல. நம்மளும் ஒரு சாமியார் சொன்ன மாதிரி எல்லாமே பண்ணிட்டோம், ஆனா பட் நமக்கு இன்னும் அந்த ஒரு பணம் வரல, அவருக்கு கிளம்ப தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டவுட் ஆகுது. உடனே என்ன பண்றாங்க, அந்த ஸ்ரீதேவின்னு சொல்லிட்டு அந்த பேக் அக்கௌண்ட்டை வந்து கான்டாக்ட் பண்றாங்க. கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி நீங்க கொடுத்த ஆள் வந்தாரு, எல்லா விஷயத்தையும் பண்ணாரு, இப்படிலாம் பண்ணும் எல்லாத்தையும் சொல்லி, பட் எங்களுக்கு எதுவுமே நடக்கல அப்படின்னு அந்த ஸ்ரீதேவி அந்த பேக் அக்கௌண்ட்ல சேட் பண்ற ரபிக் அந்த பர்சன் என்ன பண்றாருன்னா, நீங்க வந்து நம்பிக்கை விட்டுறாதீங்க, ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த சாமியாரு, திரும்ப அவரை கான்டாக்ட் பண்ணுங்க, கண்டிப்பா இந்த வாட்டி அவர் ஏதாவது நல்ல ஐடியா சொல்லுவான்னு சொல்லி திரும்பவும் அவங்க பாத்தீங்கன்னா கான்டாக்ட் பண்றாங்க. அப்ப என்ன பண்றாங்க, திரும்பவும் வந்து நம்ம அன்னைக்கு பண்ண பரிகாரத்துல பாதி தோசம் தான் போயிருக்கு, பட் இன்னும் பாதி தோசம் வந்து போகவே இல்லை. எதோ போகணும் அப்படின்னா அன்னைக்கு பண்ண மாதிரியே திரும்பவும் நம்ம பண்ணணும், பண்ணாதான் முழு தோசம் போகும். இந்த வாட்டி கண்டிப்பா பாதி தோசம் போயிடுச்சுன்னா சக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைன்ல எப்பவுமே வழி கிடையாது. ஏன்னா இவங்களும் ஆல்ரெடி சைக்கோவா ஆயிட்டாங்க, வேற என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி தெரிஞ்சு சைக்கோ. இதுக்கப்புறம் ரெண்டாவது பெருசா ஒண்ணுமே கிடையாது சொல்லிட்டு அதே மாதிரி அந்த பேக் சாமியார் வராரு, அதே மாதிரி பூஜை பண்றான், மனைவியோட இருக்கான். ஓகே இருக்கான். அப்ப ஒரு பெண்ணை கூட்டிட்டு வரான். அந்த பெண்ணு தான் ஃபர்ஸ்ட் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தான் தெரியுங்களா, அந்த பையனோட அம்மா. அந்த பையனோட அம்மா பத்மா. அப்பதான் கூட்டு வந்து அவங்களும் அதை எப்படி கூட்டு வரான், இந்த மாதிரி போயிட்டு அந்த சொல்லியிருந்தீங்க பானாக்டருக்கு ஆக்டிவ் பண்ணா 10 லட்ச ரூபாய் பணம் தரணும்னு சொல்லிட்டு அதை நம்பி போயிட்டாங்க. இவனும் போயிட்டு என்ன பண்றான், அந்த சபிக்கு அந்த பேக் சாமியார் என்ன பண்றான், நீங்க போய் படுத்துக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு படுக்க. சரி அந்த அம்மா தானே நம்ம ஆக்ட் பண்ணதான் வந்து சொல்லிட்டு படுக்கிறாங்க. படுக்கும்போது கை காலை கட்டி போட்டு கொடூரமான முறையில ஒரு கொடூரத்தின் உச்சக்கட்டம் அப்படின்னு தான் சொல்லணும், சுத்தியில வச்சு மண்டையில அடிச்சு உடம்ப என்னெல்லாம் பண்ண முடியுமோ அக்கா பாத்தீங்கன்னா கட் பண்ணி ரத்தத்தை வந்து ஒரு இது மாதிரி குடிச்சு எல்லாம் அந்த ரபிக் சொல்ற சாமியார் தான், இந்த ரத்தத்தை நீங்க இப்படி குடிக்கணும், இப்படி சாப்பிட்டா அப்படின்னா உங்களுக்கு சக்தி வரும், இந்த ரத்தத்தை இப்படி சாப்பிடணும்னு சொல்லிட்டு கொடூர ஒரு எப்படி சொல்றது, ஒரு மனுஷ சென்மம்ல ஒரு மிருகத்தோட ஒரு கொடூரமான முறையில வேட்டையாடி
3 பேரும் சேர்ந்துருக்காங்க. அந்த ரபிக்கு, அந்த ஹஸ்பண்ட் லதா ஃபேமிலி 3 பேரும் சேர்ந்து அந்த லைலா அப்படின்னு சொல்லிட்டு பர்டிகுலர் நபரை வந்து கொடூரமான முறையில கொலை பண்றாங்க. கொலை பண்ணிட்டு நெஞ்சு ரத்தத்தை குடிக்கிறது, ஒரு அது எப்படி சொல்றதுன்னு தெரியல, ரேப் பண்ணி கொண்டு அதோட பாடியை வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஃபுல்லா புதைச்சிருக்காங்க. இதுதான் பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க கொடுத்த வாக்குமூலம். இதை கேட்டு போலீஸ்காரங்களை அப்படியே ஆடி போயிட்டா, யாரா நீங்க எப்படா அப்படி பண்ண தோணுது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது அவங்க எல்லாம் சைக்கோவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது நார்மலா ஒரு டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது கூட நல்ல ஒரு பர்சன், பட் எப்படி இந்த அளவுக்கு கிரிமினலும் கூட சொல்ல முடியாது, அதை விட ஒரு அல்டிமேட் அவ்வளவு திங்க் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு சத்தியமா போலீஸ்காரங்களே தெரியல. அவ்வளவு ஒரு சம்பவம் தான் பாத்தீங்கன்னா நடந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா 3 பேர்த்தையும் விசாரிச்சு எல்லாம் ஒண்ணு வேற யாராவது இப்போ கொலை பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் 2 பேரை இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அறப்படின்னு பேர்ல கொலை பண்ணிருக்காங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த லைலா ஃபேமிலி பாத்தீங்கன்னா உடந்துன்னு சொல்லிட்டு தெரியுது. பட் அப்பதான் தெரியுது இந்த ஸ்ரீதேவி இந்த ரபிக்கு எல்லாமே ஒரு போட்ட ஒரு மாஸ்டர் பிளான். பக்காவா ஒருத்தனை போய் பணம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆக்டில் ஆக்ட் பண்ண 10 லட்சம் ரூபாய் பணம் தரேன்னு சொல்லிட்டு பக்காவா நம்ப வச்சு ஏமாத்தி கூட்டிட்டு வந்து நரப்படி கொடுத்து, இதனால இவனுக்கு என்ன லாபம், இதனால இவனுக்கு என்ன லாபம் இருக்கு? இவன் ஆசைப்பட்ட மாதிரியே பூஜைன்னு சொல்லிட்டு பரிகாரம் சொல்லிட்டு ஆசைப்பட்டதை தீர்த்துக்கிட்டான். அது போக அது ஃபேமிலி கிட்ட இருந்து பணமும் வாங்கியிருக்கான். பட் இவன் 2 பேரை பரிகாரம் கொடுத்துருக்கான். எதுக்காக இப்படி ஒரு காரியம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களுக்கு தெரியல. இதுக்கான ஆன்சர் அந்த ரபி கிட்டே தெரியாது. எதுக்கு அவங்க முன்னுவரம் இருக்கா, இவங்க எதுக்கு நீ கொலை பண்ண, ஏதாவது முன்னாடி பக்கம் எடுத்துட்டு அந்த ஒரு பர்டிகுலர் கோணத்துல விசாரிக்கும் போது தான் தெரியும் எந்த ஒரு நோக்கமே கிடையாது. இவன் ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிகாரம்னா சும்மா இது மட்டும் பண்ணா சந்தேகப்படணும் பள்ளி கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு பண்ண மாதிரி தான் இது இருக்குது. ஒரு விஷயத்த உண்மையாக்கிறதுக்காக அந்நியம் 2 உயிர் கொடூரமான முறையில் பார்த்தீங்கன்னா. பட் இவன் ஒரு சைக்கோ அப்படின்னு சொல்றாரு. இந்த ஃபேமிலிக்கு எங்கே போச்சு அறிவு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விசாரணை பண்ணி 3 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு மரண தண்டனை கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், இதோட அந்த வீடியோ வந்து முடிச்சுட்டு இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு என்ன தோணுது, இப்படி ஒரு சைக்கிள் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தோணும். பட் நம்ம வந்து நார்மலாக ஒரு விஷயத்தை வந்து ஓவர் திங்கிங் பண்ணும்போது நம்ம மைண்டு நம்மளே அறியாமல் பல விஷயத்தை வந்து கற்பனை பண்ணணும். பட் இது கற்பனைக்கு ஒரு சீரியஸாக எனக்கு வந்து புரியல, இப்படிலாம் ஒரு முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு தோணுது. ஓகே கைஸ், இதோட நான் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிட்டு மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் புதுசாக வந்துருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.